ஓம் சாந்தி. ஷிவானி சகோதரி அவர்கள் தனது அனுபவத்தை இதுபோல் பகிர்ந்து கொள்கின்றார். நான் வேலையில் இருந்தேன். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே எனக்கு திருமணம் முடிவானது. அனைத்தும் முடிவாய் இருந்தது மற்றும் எல்லாம் சரியாக இருந்தது. அந்த நேரம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அம்மாவுடன் இருந்தேன். அவர்களுக்கு கிடைத்த நல்லது அனைத்தையும் நானும் பெற வேண்டும் என்று நினைத்தேன். பெற்றோர்களால் மட்டும் அமைதியாக பலவற்றை எப்படி செய்ய முடிகின்றது என்று நினைத்தேன். பிறகுதான் புரிந்தது, அவர்கள் அமைதியில் தியானத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எனக்காகவும் தியானம் செய்தார்கள். நான் அவர்களுடைய இந்த வழியை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். மேலும் உணவை யார் தயாரிக்கின்றார்களோ அவர்களுடைய மனநிலை உண்பவர்களை பாதிக்கின்றது. தியானத்தில் இருந்துதான் சமையலை அவர்கள் செய்வார்கள். சமையல் செய்யும்போது கூட தியானத்தை பற்றி எனக்கு புரிய வைப்பார்கள். என்னை பொறுத்தவரை இந்த வழி அர்த்தமுள்ளதாக இருந்தது. அது திடீரென்று என்னை பாதித்தது. அவர்கள் கற்றுக்கொண்டதை நானும் ஒரு நாள் கற்றுக்கொள்வேன் என்று நினைத்தேன். எனக்கு அனுபவத்தின் பயணம் நடந்து கொண்டிருந்தது. அது நவம்பர் மாதம். ஜனவரியில் என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அப்போது எனக்கு இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்ந்தேன். எனக்கு பிரம்மச்சரிய வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது நான் நினைத்தேன், திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், அதனை முடித்து விடலாம் என்று. எப்படியாவது திருமணத்தை ரத்து செய்து விடலாம் என்று நினைத்தேன். நான் போய் என் வருங்கால கணவரிடம், எனக்கு திருமணம் வேண்டாம், இந்த தூய்மையான வாழ்க்கை தான் வேண்டும் என்று சொன்னேன். அடுத்ததாக அவர் ஒரு வரியில் பதிலளித்தார். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், ஆனால் திருமணத்தை முறித்து விடாதீர்கள் என்று கூறினார். இப்போது எங்களுக்கு திருமணமாகி 27 ஆண்டுகள் ஆகுகின்றது. 27 வருடங்கள் அவருடன் தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்றேன். இந்த பயணத்தில் என்னால் செய்ய முடிந்த அனைத்திற்கும் அவர் எனக்கு மிக மிக பெரிய ஆதரவாக இருப்பதினால் மட்டுமே ஆகும். ஓம் சாந்தி.